தேரோட்டத்துல வாண்டடா பிரச்சனை பண்ணணும்னு வந்தவங்கள ஹீரோ மாசா அடிச்சு போட இங்க வந்தவனுங்க எல்லாம் வில்லன் தான் அனுப்பிச்சிருக்கான்னு தெரிஞ்சு வில்லனுக்கு போய் வார்னிங் கொடுப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லனோட பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து பிரச்சனை பண்ண ஹீரோவா அவனுக்கு கிழிச்சு வெளியே தூக்கி போட்டுருவான். அடுத்த நாளே ஒரு பாய் போன் பண்ணி நியாபாய் வீட்டுல ஒரு தீவிரவாதி ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோவா அங்க 100 பேருக்கு நடுவுலையும் கெத்தா போய் நியாபாயே சுட்டுட்டு அவனை தரன்னு எடுத்துட்டு வந்துருவான். போலீஸ் வில்லனை பத்தி விசாரிக்க சிவகாசி பிரதர்ஸ் தான் அவனுக்காக கூலிக்காக கொலை பண்றானுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சிவாவை போட்டு தரலாம் ஸ்கெட்ச் போட்டனா அவனும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போயிடுவான். ஹீரோ ஹாஸ்டல்ல சுத்தி வளைச்சிட்டு எல்லா ரூமே செக் பண்ணிக்கிட்டே வரும்போது ஹீரோயின் கிட்ட யாரையாச்சும் புதுசா பார்த்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போன் நம்பர் சொல்ல அந்த கேப்ல ஹீரோயினும் அவனுக்கு மெசேஜ் பண்றான். அதை பார்த்த ஹீரோவும் டைம் பார்த்து அவனை சுட்டு பிடிச்சிருவான். ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஹீரோயினும் நேற்று நடந்ததுக்காக ஓவரா பேச காசி போன் பண்ணி என் அண்ணனுக்காக அவனை கொலை பண்ண போறேன்னு சொல்லுவான். இதை கேட்ட ஹீரோவோ வேற வழி இல்லாம 48 மணி நேரமும் ஹீரோயினை பாதுகாக்க ஹாஸ்டல், பப், ஆபீஸ், மால்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். சரின்னு கொல்றதுக்கு அவனும் வராதனால கடைசி நாள் ஒரே ஒரு போலீஸ் அவ கூட அனுப்ப ஹீரோயினும் மார்க்கெட்ல தனியா போய்கிட்டு இருக்கும்போது காசியும் கொல்ல வருவான். அப்ப அங்க சுத்தி மப்டியில இருந்த போலீஸ் அவனை ரவுண்ட் பண்ண அப்பதான் தெரிய வரும் இதெல்லாம் ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே போட்ட பிளான்னு. கடைசியில சிவகாசி பிரதர்ஸ் 2 பேர்த்தையும் போட்டு தள்ளுவான்.